இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பேட்டரி ஸ்பேஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா போல் ப்ரூனர். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கவாத்து பண்ணுறதுக்கு, மாங்காய் போடுறதுக்கு. இதில் 20 வகையான அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம ப்ரஷ் கட்டர்ஸில் போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50+ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம சீடர் மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா விதை போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு எக்கனாமிக் மாடலில் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். வணக்கம், என் பேர் சபரி ராஜேந்திரன். நம்ம கம்பெனி நேம் க்ரோவின் என்டர்பிரைசஸ் மற்றும் கிருஷ்ணா அக்ரோ ஏஜென்சி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கோம். ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் டு மூலப்பட்டப்போர் ரோட்டில் இருக்குது நம்மளோட ஷாப்பு. நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா 1975 ஸ்டார்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட 51 வருஷம் ஆச்சு இன்னையோட. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது ஷோரூம் ரெனோவேட் பண்ணி நம்ம புதுசாக எல்லா மாடலும் ஷோரூம் செட்டப் பண்ணிவிட்டு இன்னும் அதிக ப்ராடக்ட்ஸோடு நம்ம கம்பெனியை லான்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க உள்ளே வாங்க, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம ஷோரூம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50+ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது என்னென்ன ப்ராடக்ட்ஸுங்கிறத நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். பேசிக் ப்ராடக்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசிக் மாடல் பார்த்திங்கன்னா இந்த மாடி தோட்டம் இல்லை வீட்டுக்கு பின்னாடி சின்னதாக நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம், சின்னதாக ஒரு 10 செடி வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு பேசிக் மாடல் நமக்கு 1.5 லிட்டர் ஸ்ப்ரேயர். இது வந்து பார்த்திங்கன்னா மருந்தடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு அடுத்தது கொஞ்சம் அதிகமாக இடம் இருக்குது அப்படிங்கிற போது இந்த 5 லிட்டர் ஸ்ப்ரேயர்ஸ் போயிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயினாக அந்த செடி கட் பண்ணுறது, ஸ்டெம் கட் பண்ணுறது, அது மாதிரி இருக்கிற கார்டன் டூல்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம கார்டன் டூல்ஸ் இருக்குது. கார்டன் டூல்ஸில் பேசிக்காக அந்த ரோஸ் ஸ்டெம்மு, செடியோட ஸ்டெம் கட் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பேசிக் ப்ரூனர் இருக்குது நமக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு ஸ்டெம் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது, இந்த மர கிளையெல்லாம் வெட்டணும் அப்படிங்கிற போது எக்ஸ்டென்ஷனான இருக்குது உங்களுக்கு. ப்ரூனிங்க்கு எக்ஸ்டென்ஷனோட நம்ம ஹெவி ஸ்டெம் கட்டர் இருக்குது உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு மர கிளைகள் இல்லை ஸ்டெம் எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே பேட்ரி ஆப்ரேட்டட் இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி ஆப்ரேட்டரில் பார்த்திங்கன்னா ஹெட்ஜ் ட்ரிம்மர் இருக்குது. ஒன் சைடு இந்த மல்லிப்பூ இல்லை செடியெல்லாம் ட்ரிம் பண்ணுறதுக்கு, புஷ்ஷஸ் ட்ரிம் பண்ணுறதுக்காக ஒன் சைடு ட்ரிம்மர், டபுள் சைடு ட்ரிம்மர் இருக்குது. அது இல்லாமல் நம்ம கவாத்து பண்ணுறதுக்கான மேனுவல் ஹேண்ட் சா எல்லாமே இருக்குது. இது பேட்ரி ஆப்ரேட்டட்லேயும் இருக்குது, அதே மாதிரி பெட்ரோல் ஆப்ரேட்டர்லேயும் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு இது ஸ்டெம் கட்டர், பேட்ரி ஆப்ரேட்டர் ஸ்டெம் கட்டர். எனக்கு வந்து கமர்ஷியலாக யூஸ் பண்ணணும், அதிக செடி இருக்குது, பெரிய லெவலில் விவசாயம் பண்ணுறோம், மேனுவலாக நம்ம யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற போது நம்ம பேட்ரி ஆப்ரேட்டர் ஸ்டெம் கட்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 பேட்ரி கம்பெனியோட வந்துடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 1 hour to 1.5 hours சார்ஜ் நிற்கும். ஸோ அப்படிங்கிற போது நம்ம உங்களுக்கு ஈஸியாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். மேனுவல் மாதிரி நீங்கள் ஒவ்வொரு தடவை அழுத்திய தேவையில்லை, சிங்கிள்ஸ் ப்ரெஸ்லேயே உங்களுக்கு ஸ்டெம் எல்லாமே கட் பண்ணிடும் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் இல்லை எனக்கு மரம் கட் பண்ணும் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா இந்த கார்ட்லெஸ் செயின்ஸாக இருக்குது. இது கொஞ்சம் ஹெவி டைப்பு. நீங்கள் லோக்கல் ஆன்லைனில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கிடைக்கிது. ஆனால் அந்த பட்ஜெட்டில் இது வராது. இது கொஞ்சம் ஹெவி டைப்பு. ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நல்லா 8 inch வரைக்கும் உங்களுக்கு பிளேடோட பாரோட சைஸ் வரும். 8 inch வரைக்கும் உங்களுக்கு 2 பேட்ரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவி டைப்பு. இதோட ப்ரைஸ் என்னங்கிறது நீங்கள் எங்களுக்கு கீழே இருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு சொல்லிடுவோம். பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு பேட்டரியில் வேண்டாம், எனக்கு வந்து அதோட ரொம்ப அதிகமான யூஸே இருக்குது, மரம் எல்லாம் பெரிய பெரிய மரம் வெட்டணும் அப்படிங்கிற போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செயின்ஸாக இருக்குது. 58cc செயின்ஸாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு 6500, 7000, 7500 இந்த மாதிரி 3 வெரைட்டியில் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. 2 stroke என்ஜின் வரும் உங்களுக்கு. 18 inch பார் வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய மரம் வெட்டணும் அப்படிங்கிற போது நம்ம இந்த செயின்ஸாக ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எர்த் ஆகர் இருக்குது. எர்த் ஆகர் வந்து பார்த்திங்கன்னா குழி போடுறதுக்காக நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். இந்த வாழைக்கன்று, தென்னங்கன்று, குச்சி நடணும் அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா இந்த எர்த் ஆகர் யூஸ் பண்ணலாம். இதுவும் 2 stroke என்ஜினா, பெட்ரோல் ப்ளஸ் ஆயில் மிக்ஸ் பண்ணணும். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிட்டோட சைஸ் இருக்குது. அகலத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். கம்பெனியோட வந்து பார்த்திங்கன்னா 8 inch பிட் வந்துடும் உங்களுக்கு. அது இல்லாமல் 2 inch, 4 inch, 6 inch, 8 inch, 10 inch, 12 inch, 14 inch வரைக்கும் உங்களுக்கு சைஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ, கம்பெனியோட வர பிட் வந்து 8 inch வருது, எனக்கு அது தேவைப்படாது அப்படிங்கிற போது நீங்கள் அந்த பிட்டை மாற்றிட்டு உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இது 2 stroke என்ஜின்ங்கிறதுனால உங்களுக்கு பேசிக்காக இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும். சும்மா வச்சுருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. 1 லிட்டருக்கு 50 மில்லி ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அதுக்கு அதிகமும் வேண்டாம், கம்மியும் வேண்டாம். மந்த்லி வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ஜினுக்கான மெயின்டெனன்ஸ் வந்துட்டு. கியர் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஒரு 4 to 5 hours வந்து க்ரீஸ் அடிங்க.
கிரீஸ் அடிச்சிங்கன்னா உள்ள பேரிங்க்கு வந்து லூப்ரிகேஷன் கிடைக்கிறனால கியர் பாக்ஸும் லைஃப் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்ட் ப்ளோயர். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி டியூட்டியான மிஸ்ட் ப்ளோயர். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான தோட்டத்துக்கும் இது யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ரேயிங் ரேஞ்ச் 15 to 18 அடி கவர் ஆகும் உங்களுக்கு. இது 2 ஸ்ட்ரோக் என்ஜின் தான், ஒரு பெட்ரோல் ப்ளஸ் ஆயில் மிக்ஸ் பண்ணோம். உங்களோட மருந்து வந்து செலவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு 14 லிட்டர் கெப்பாசிட்டி வரும் உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரம் யூஸ் பண்ணிக்கலாம், பவுடர் அடிச்சுக்கலாம், அது இல்லாமல் மருந்து அடிச்சுக்கலாம். ஸோ 3 வெரைட்டி ஆஃப் இதை வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் மூலிமா ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரேயிங் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மிஸ்ட் ப்ளோயர், அதாவது 10 அடி போகிற மிஸ்ட் ப்ளோயரோட இது 15 to 18 அடி போகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிற போது நம்ம கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நீங்கள் ஷோரூம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலிமா ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அது மூலியமாகவும் வாங்கிக்கலாம். இதுதான் நம்ம சீடர் மிஷின். இது வந்து பார்த்திங்கன்னா விதை போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 12 வகையான சைஸ் விதையை நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு அது இல்லாமல் 12 வகையான பல்லும் வந்திருக்கு. ஸோ அரை அடியிலேருந்து உங்களுக்கு 3 அடி வரைக்கும் உங்களுக்கு நீளத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மெட்டலில் இருக்கிறதுனால, மெட்டல் பிளேட் இருக்கிறதுனால சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம காஸ்ட்டும் வந்து எக்கனாமிக்கல் மாடலில் வருது. இல்லை இது இன்னும் அட்வான்ஸ் மாடல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விதையும் போட்டுக்கலாம், உங்களுக்கு உரமும் போடுற மாதிரி மாடலும் இருக்குது. அது வேணுனாலும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போ பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, பெட்ரோல் ஆப்ரேட்டட் ஸ்ப்ரேயர். இது வந்து இல்லாட்டி HTP ஸ்ப்ரேயர்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா தென்னை மரம், வாழை மரம், இல்லை மர வகைகள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக அடிக்கணும், ஒரு 25 அடி 35 அடி ஹைட்டு போகணும் அப்படிங்கிற போது நம்ம இந்த மாதிரி வேரியண்ட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பிஸ்டன் பம்ப் வரும் உங்களுக்கு எல்லாமே 4 ஸ்ட்ரோக் என்ஜின் வரும். பேசிக் லெவல் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 300 அடி ஹோஸ் போட்டால் போதும் அப்படிங்கிற போது 2.5 HP வித் 18 mm பம்ப் இருக்கிற பிஎஸ்பியை நம்ம பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அதை விட கொஞ்சம் ஹோஸ் அதிகமாக போகணும், 800 அடி போகணும், 1000 அடி போகும்போது உங்களுக்கு 5.5 HP வித் 6.5 HP என்ஜின் போட்டிருக்கு. இல்லை எனக்கு என்ஜின் குவாலிட்டி நல்லா ஹெவியாக வேணும் அப்படிங்கிற போது நம்ம ஹோண்டா என்ஜின் போட்டு நம்ம கொடுக்குறோம். ஸோ ஹோண்டா என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு GX 80 மாடல் இருக்குது, GX 160 மாடல் இருக்குது. முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் ஆப்ரேட்டட் பிஎஸ்பி பார்த்தோம், HTP பம்ப் வித் என்ஜின் பார்த்தோம். இது வந்து எனக்கு இல்லை என்ஜினுக்கான மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது, பெட்ரோல்லாம் நம்ம ஊற்ற முடியாது அப்படிங்கிற போது அவங்களுக்காக கஸ்டமர்ஸு ஸ்பெசிஃபிக்காக எலக்ட்ரிக்கில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் பிஸ்டன் பம்ப்பு வித் 1 HP மோட்டர், 1.5 HP, 2 HP, 3 HPயில் கஸ்டமருக்கு ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மருந்தடிக்கிறதுக்கு, அது இல்லாமல் மல்டிபர்பஸாக ஷெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு, வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு, டிராக்டர் கழுவுறதுக்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் PSC மிஷின் வந்து சூட்டபுளாக இருக்கும். இல்லை எனக்கு இவ்வளோ ஹெவி டியூட்டி வேண்டாம், எனக்கு கம்மியாக போகுது, கமர்ஷியல் பர்பஸ்லாம் இல்லை, நான் ஓன் பர்பஸ் தான் அப்படிங்கிற போது இது வந்து பார்த்திங்கன்னா 1 HPயில் உங்களுக்கு சிங்கிள் பிஸ்டன் பம்போட உங்களுக்கு கொடுக்குறோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 300 அடி வரைக்கும் ஓஸ் போட்டுக்கலாம் அவுட்புட்டு. ஆனால் கம்பெனியோட பேசிக்காக உங்களுக்கு 10 மீட்டர் வந்துடும், 30 அடி வந்துடும். இது ஸ்ப்ரேயிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 to 20 அடி போகும். இந்த மாடல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 அடி போகும், ஸ்பெஷல் கன் போட்டிங்கன்னா 35 அடி போகும். ஸோ இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு நல்லா ஹெவி டியூட்டியாக அதிக நேரம் ரன் பண்ணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் பெல்ட் ட்ரிவன் PSC போயிடலாம். இல்லை எனக்கு வந்து ஓன் யூஸ் தான், நான் கம்மியான யூஸேஜ் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற போது சர்வீஸ் ஸ்டேஷனுக்காக எதுக்காக இருந்தாலும், க்ளீனிங்காக இருந்தாலும் இந்த மாதிரி 1 HP எலக்ட்ரிக்கல் மோட்டரில் வித் பம்பு போய்க்கலாம். இப்போ எலக்ட்ரிக் போர்ட்டபிள் இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஆப்ரேட்டட் போர்ட்டபிள் இருக்குது. எனக்கு வந்து சிங்கிள் பிஸ்டன் பம்ப் போதும், ஒருத்தர் அடித்தா போதும் அப்படிங்கிற போது இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டபிள் டைப்பு 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று 2 ஸ்ட்ரோக் என்ஜின் வரும் உங்களுக்கு, இன்னொன்று 4 ஸ்ட்ரோக் என்ஜின் வரும். பார்த்திங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 300 அடி ஓஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஸ்ப்ரேயிங் ரேஞ்ச் 15 to 20 அடி வரைக்கும் போகும். உங்களுக்கு இதுக்கான மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா 2 ஸ்ட்ரோக்குங்கிற போது மந்த்லி ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 4 ஸ்ட்ரோக்னால் 2 மாதத்துக்கு ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணால் போகும். 4 ஸ்ட்ரோக் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி என்ஜின் ஸ்மூத்தாக இருக்கும், மைலேஜ் அதிகமாக தரும், லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ இந்த வேரியண்ட்டில் போர்ட்டபிள் டைப்பில் உங்களுக்கு 2 ஸ்ட்ரோக் அண்ட் 4 ஸ்ட்ரோக் இருக்குது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம கம்பெனியை காண்டாக்ட் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து வாங்கலாம். இல்லாட்டி நம்ம டிரான்ஸ்போர்ட் மூலியமாகவும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம்.
இப்போது முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி பிஎஸ்பி பார்த்தோம். அதெல்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி பம்பு வித் என்ஜினு, ஹெச்டிபி பம்பு வித் மோட்டரோடு இருந்தது. இல்லை எனக்கு மோட்டர்லாம் வேண்டாம், என்ஜினும் வேண்டாம், எங்கிட்ட டிராக்டர் இருக்குது, பவர் வீடு இருக்குது, பவர் டில்லர் இருக்குது, எனக்கு பம்பு மட்டும் போதும், எங்கிட்ட மோட்டர் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வெறும் பம்பு மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் 18 mm பம்ப்லேருந்து 18, 22, 30, 50, 80 வரைக்கும் நமக்கு பெரிய மாடல் இருக்குது. ஸோ அந்தந்த எந்த பம்ப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ஜினோட கெப்பாசிட்டி அதிகப்படுத்திக்கோங்க, இல்லை மோட்டரோட கெப்பாசிட்டி அதிகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சில மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அவுட்புட் வரும், 2 பேர் அடிக்கிற மாதிரி இருக்குது. சிலதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அவுட்புட் வந்துடுது. ஸோ உங்களுக்கு 3 பேர் அடிச்சுக்கலாம் அட் அ டைமில். இது பேசிக் வந்து பார்த்திங்கன்னா 300 அடியிலேருந்து 1500 அடி வரைக்கும் ஓஸ் போட்டுக்கலாம். ஸ்ப்ரேயிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 25 அடி போகும். ஸ்பெஷல் கன் போட்டிங்கன்னா 35 அடி போகும் உங்களுக்கு. இதுக்கான ஒரே மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான். இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு மாடலாக செராமிக் பம்ப் வந்திருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக செராமிக் பம்பில் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் நார்மலான பம்ப் வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துலேயும் க்ரீஸ் வைக்கணும். ஸோ அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா 3 கப்லேயும் க்ரீஸ் வைக்கணும். இப்போ செராமிக் பம்புங்கிற போது நீங்கள் எந்த பம்ப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீஸே வைக்க, லூப்ரிகேஷன் தேவையில்லை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பம்பு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எதாவது ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு, ஃபார்மர்ஸ்க்கு போகிற, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸில் பயங்கர கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட க்ராப் வந்து நல்ல விலைக்கு வந்து போகாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறனால அவங்களுக்கு நம்ம ஒரு எக்கனாமிக் மாடலில் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால் நான் அவங்கள விட பெஸ்ட்டு, இவங்கள விட பெஸ்ட்டுன்னு நம்ம வந்து இங்கே ஆர்கியூ பண்ண விரும்பல. நம்ம ப்ராடக்ட் கொடுக்கறது பெஸ்ட் ப்ரைஸிங் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் ஆஃப்டர் சேல் சர்வீஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பார்ட்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம். அடுத்தவங்களை கம்பேர் பண்ணுறதுங்கிறது இல்லை, நம்ம என்ன பண்ணுறோமோ அதில் நம்ம ஸ்ட்ராங்காக, நம்ம கான்ஃபிடென்ட்டாக, நம்ம நீட்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 51 வருஷம் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் நம்மளோட டீலர்ஸ், நம்ம சப்போர்ட்டிவ் டீலர்ஸ், நம்மளோட பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி அண்ட் தலைவாசலில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஏரியா பக்கத்தில் ஏதாவது சர்வீஸ் இஷ்யூ, ஏதாச்சும் ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் அங்கேயும் போய் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பவர் வீடர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், களை எடுக்கிறதுக்கு, உழவு ஓட்டுறதுக்கு, பாரமைக்கிறதுக்கு எல்லாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாடல் எல்லாத்துக்கும் தெரியும், மிஸ்ட் ப்ளோயர். இதுதான் கிட்டத்தட்ட பல வருஷமாக இருக்கிற, இதில் 20 வகையான அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம ப்ரஷ் கட்டர்ஸில் போட்டுக்கலாம்.